ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் சினிமாவின் டாப் 10 ஆக்டர்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நடிகரோட சம்பளம், அந்த நடிகர்களோட ஃபேன் பேஸ் மற்றும் ஒவ்வொரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வச்சு தான் இந்த டாப் 10 நடிகர்கள் லிஸ்ட்டை உருவாக்கியிருக்கோம். 10வது இடத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தனது முகம் எப்படியாவது தெரியணும்னு நினைச்சு சான்ஸ் கேட்டு கஷ்டப்பட்டவர் தான் விஜய் சேதுபதி. பட் அவரோட கடின உழைப்பால இன்னைக்கு தமிழ் சினிமா தாண்டி பாலிவுட்ல நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியோட தனித்திறமையே அவரோட யூனிக்கான நடிப்பும் பாடி லாங்குவேஜும் தான். பாலிவுட்ல ஃபர்சி, மெரி கிறிஸ்துமஸ், ஜவான் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் கடைசியா ரிலீஸ் ஆன மகாராஜா மூவி எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஆங்கராவும் விஜய் சேதுபதி இருக்காரு. இவரோட மார்க்கெட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இவரோட சம்பளம் 20 கோடின்னு சொல்லப்படுது. அடுத்து 9வது இடத்துல லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்காரு. தமிழ் சினிமாவுல சின்ன வயசுல இருந்தே எல்லா திறமையும் உள்ளடக்கிய ஒரே நடிகர்னா அது சிம்பு தான். சிம்புக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. சிம்பு நடிப்பில் லாஸ்டா ரிலீஸ் ஆன மாநாடு மூவியும் 10 தலை மூவியும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷனை பண்ணிருக்கு. இப்போதைக்கு இவரோட சேலரி 25 கோடின்னு சொல்லப்படுது. அடுத்து 8வது இடத்துல சியான் விக்ரம் இருக்காரு. தமிழ் சினிமாவில் எந்த அளவு கஷ்டமான கேரக்டர் கொடுத்தாலும் அதை அசால்ட்டா நடிக்கிற ஒரே நபர் தான் சியான் விக்ரம் தான். இவர் நடிச்ச சேது, பிதாமகன், அந்நியன், ஐ, தங்கலான் போன்ற படங்கள்ல இவரோட அசுரத்தனமான நடிப்பு பயங்கரமா இருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் ஹேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு தரமான ஆக்டர்னா அது சியான் விக்ரம் தான். இவரோட சேலரி 30 கோடின்னு சொல்லப்படுது. அடுத்து 7வது இடத்துல நம்ம வீட்டு பிள்ளைன்னு செல்லமா அழைக்கப்படுற சிவகார்த்திகேயன் இருக்காரு. இவரோட பெரிய பிளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸும் குட்டீஸும் தான். இவரோட படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவரோட படங்கள்ல காமெடிக்கும் பஞ்சம் இருக்காது. ரீசெண்டா ரிலீஸ் ஆன அமரன் மூவில ஒரு ஆர்மி மேனா பக்காவா நடிச்சிருந்தாரு. அமரன் மூவி எஸ்கே கரியர்ல ஒரு பிக்கஸ்ட் கலெக்ஷன் மூவியா அமைஞ்சிருக்கு. அடுத்து சுதா கங்கதோரா இயக்கத்துல பராசக்தி படத்துல எஸ்கே நடிச்சிட்டு இருக்காரு. எஸ்கேயோட சம்பளம் 50 கோடின்னு சொல்லப்படுது. அடுத்து 6வது இடத்துல அசுர நடிப்புக்கு சொந்தக்காரரான தனுஷ் இருக்காரு. தனது ஆரம்ப காலகட்டத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காரு. அதாவது டைரக்டர் கஸ்தூரி ராஜா மகன், அதுவும் இல்லாம டைரக்டர் செல்வராகவன் தம்பி. அதனாலதான் சினிமாவில நடிக்க முடியுது. இல்லனா இவருக்கு சினிமாவில வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லப்பட்ட காலம் போய் இப்போ தமிழ் சினிமா தாண்டி பாலிவுட் சினிமா தாண்டி ஹாலிவுட்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட வளர்ச்சி பல மடங்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. தனுஷ் நடிகரா மட்டும் இல்லாம இப்போ டைரக்டர்னு ஒரு புது அவதாரமும் எடுத்திருக்காரு. அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்ச படம் தான் ராயன். இந்த ராயன் மூவி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இவரோட இயக்கத்துல மறுபடியும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. தனுஷோட சம்பளம் இப்போதைக்கு 50ல இருந்து 60 கோடின்னு சொல்லப்படுது. அடுத்து 5வது இடத்துல சூர்யா இருக்காரு. சூர்யாவோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஜெய் பீம், சூரரை போற்று மூவி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. கமலோட விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் கேரக்டர்ல பயங்கரமான சம்பவம் பண்ணியிருந்தாரு. பட் இதுக்கப்புறம் ஒரு மோசமான கதையை சூஸ் பண்ணி கங்குவா படத்தில் நடிச்சு தனக்கு தானே சூர்யா சூனியா வச்சுக்கிட்டாரு. கங்குவா மூவி தமிழ் சினிமா ரசிகர்களையும் தாண்டி எல்லா தரப்பு ஆடியன்ஸும் கங்குவா மூவிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருந்தாங்க. பட் கங்குவா மூவி எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. சூர்யா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரெட்ரோ படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சூர்யா கண்டிப்பா கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. சூர்யா 70 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லப்படுது. அடுத்து 4வது இடத்துல உலகநாயகன் கமலஹாசன் இருக்காரு. தமிழ் சினிமாவுல அதிக கெட்டப் போட்டு நடிச்ச ஒரே நடிகர்னா கமலஹாசன் மட்டும்தான். இவரோட நடிப்புக்கு சரியான தீனினா தசாவதார மூவி தான். இவரோட படங்கள்ல இவரோட நடிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தாலும் கதை தேர்வு சரியில்லாதனால நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா கமலோட ரேஞ்சே மாறி இருக்கும். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன விக்ரம் மூவி கமலுக்கு மிகப்பெரிய கம்பேக் மூவியா அமைஞ்சது. பட் இந்தியன் 2ங்கிற படு முக்கியமான படம் கொடுத்து தன்னோட மார்க்கெட்டை தானே கெடுத்துக்கிட்டாரு.
இப்போதைக்கு கமல் 100ல இருந்து 130 கோடி சம்பளம் வாங்குறான்னு சொல்லப்படுது. அடுத்து 3வது இடத்துல வெறித்தனமான ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்க அஜித் குமார் தான் தன்னம்பிக்கை நாயகன். அப்படின்னா அது ஏகே தான். மத்த நடிகர்கள் எல்லாம் நல்லா நடிக்கணும், ஃபைட் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், காமெடி பண்ணணும், இப்படி எல்லாம் செஞ்சாதான் அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. பட் ஏகே ஃபேன்ஸுக்கு ஏகே வந்து நின்னாலே போதும், தியேட்டர் தெரிக்கும். தமிழ்நாட்டோட கிங் ஆஃப் ஓப்பனிங்ல மிக முக்கியமான நடிகர்ல ஒருத்தர் தான் ஏகேவும். ஏகே தமிழ்நாட்டுல பயங்கர மாசா இருந்தாலும் பட் அதர் ஸ்டேட்ல ஏகேவுக்கு அந்த அளவு ஃபேன்ஸ் இல்லன்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கிய காரணம் அவர் தான் நடிச்ச படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது இல்ல. ஏகே நடிச்சு லாஸ்டா ரிலீஸ் ஆன விடாமுயற்சி மூவி கலவையான விமர்சனம் பெற்று வருது. பட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல எந்த பாதிப்பு இல்லாம போயிட்டு இருக்கு. ஏகே ரீசெண்டா 120ல இருந்து 130 கோடி வரை சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லப்படுது. அடுத்து 2வது இடத்துல தமிழ் சினிமாவின் தளபதி விஜய் இருக்காரு. தமிழ் சினிமாவில 100 கோடி கலெக்ஷன் படங்களை நிறைய கொடுத்தவர் விஜய் தான். துப்பாக்கி, கத்தி, மெர்சல், தெரி, சர்க்கார், பிகில், கோட் இப்படி பல 100 கோடி படங்களை கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவை தாண்டி பொது நலனுக்காக இப்ப அரசியல் சேவையும் பண்ணிட்டு இருக்காரு. ஹெச் வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல இவர் நடிச்சிட்டு இருக்காரு. தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. அதே மாதிரி கேரளா ஸ்டேட்லயும் விஜய்க்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. மலையாள டாப் ஆக்டரான மம்முட்டி மோகன்லாலுக்கு விஜய் டப் கொடுக்காரு. தளபதி விஜய் 220 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லப்படுது. அடுத்து அந்த நம்பர் 1 இடத்துல ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்காரு. ரஜினியோட மிகப்பெரிய பிளஸ் அவரோட ஸ்டைல் தான். ரஜினி தனது ஆரம்ப காலகட்டத்துல வில்லனா நடிச்சுதான் நம்பர் 1 நடிகரா மாறி இருக்காரு. திறமைக்கு வயசு ஒரு காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தன்னோட இடத்தை தக்க வச்சிருக்காரு. ரஜினி நடிச்ச பாட்ஷா, அருணாச்சலம், படையப்பா, சந்திரமுகி போன்ற படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல மிகப்பெரிய பட்ஜெட்ல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 250 கோடி சம்பளம் வாங்குறான்னு சொல்லப்படுது. இவருக்கும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. நாம பார்த்த இந்த நடிகர்கள் தான் டாப் 10 நடிகர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த பட்டியல் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுச்சோ அதை தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இதுல உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.